அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாநில அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று உத்தரவிட முடியாது என்று இன்று உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய இடியை இறக்கியுள்ளது. காரணம் என்னவென்றால், இது எங்கே துவங்கியது என்றால், தமிழகத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட திமுக அரசானது 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலதாமதமாக செய்து வந்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு மனுவை தாக்கல் செய்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதி கொண்ட அமர்வான நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அவர்கள் 2024 ஏப்ரல் மாதம் வழங்கிய தீர்வில் ஆளுநரின் செயல் சட்டத்திற்கு விரோதமானது என்றும், சட்ட சபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் 1 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றும், குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அடுத்து குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய முடியுமா, இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானதா இல்லையா என்று 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கேட்டு அனுப்பி வைத்தார் இந்திய குடியரசுத் தலைவர். அதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், பி.எஸ். நரசிம்மா, அதுல் சந்துர்கர் ஆகிய 5 பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதில் முந்தைய தீர்ப்பானது நடைமுறையில் இல்லாமல் செல்லத்தக்கதல்ல என்ற நிலைக்கு உருவாகியுள்ளது. அதாவது ஆளுநருக்கு 1 மாத கால அவகாசமும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாத அவகாசமும் காலக்கெடுவை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது. இது தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் விழுந்த மிகப்பெரிய இடியாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு மசோதாவை மாநில அரசு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 200 படி 3 வாய்ப்புகள் இருக்கின்றன. 1, மசோதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, மசோதாவை நிராகரித்து அனுப்ப வேண்டும். 3, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த 3 அதிகாரத்தை மட்டுமே தான் ஆளுநர் பயன்படுத்த முடியும். இதற்கும் கால அவகாசம் நிர்ணயம் பண்ண முடியுமா என்றால், கால அவகாசம் நிர்ணயம் செய்ய முடியாது. காலதாமதம் இல்லாமல் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளாமல் அவர் தன்னுடைய விருப்பமாக ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து, அதாவது அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் ஆர் சென்ட் டு பிரசிடென்ட் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஆளுநரின் விருப்பம். அதற்காக காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நீண்ட காலம் மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேபோல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதா மீது குடியரசுத் தலைவர் இந்த காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற காலக்கெடு நிர்ணயம் செய்ய முடியாது தெளிவாய்க்குள்ளது. அதாவது இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஆளுநரை இங்குள்ள அரசியல்வாதிகள் ரப்பர் ஸ்டாம்பு விமர்சனம் செய்தது தவறு. ஆளுநர் போஸ்ட் மாஸ்டர் மட்டுமே மசோதா அனுப்பினால் ஒப்புதல் தர வேண்டும் அல்லது அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்ன விமர்சனமும் தவறு. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவரால் மசோதாவை நிறுத்தி வைப்பதற்கான காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்ய முடியாது என்று பழையபடி உள்ள அதிகாரத்தையே தற்பொழுது உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதுதான் இந்த வழக்கினுடைய முக்கியமான சாரம்சமாகிறது. அப்படி என்றால் 3 மாதம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடு தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது தீர்ப்பில் தெளிவாக உள்ளது. எனவேதான் காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய முடியாது. அரசியல் சாசன சட்டம் என்பது அம்பேத்கரால் வழங்கப்பட்டது. அது நெகிழ்ச்சித்தன்மை உடையது.
அதேபோல் அரசியல் சாசன சட்டத்திற்கு கொள்கைக்கு எதிராக தீர்ப்பில் கால எல்லைகளை நிர்ணயம் செய்ய முடியாது. அப்படி நிர்ணயம் செய்வது குழப்பத்தை மட்டுமே விளைவிக்கும். இப்போ நீதிமன்றம் அதிகாரத்தை மீறியதாக கருதப்படுகிறது. எனவே 3 மாத கால எல்லை குடியரசுத் தலைவருக்கோ 1 மாத கால எல்லை ஆளுநருக்கோ நிர்ணயம் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. அதேபோல் முடிவில்லாத தாமதம், எத்தனை மாதங்கள் இவர்கள் அதை முடிவெடுக்காமல் தங்களுக்குள்ளே வைத்திருந்து தாமதம் செய்ய முடியும். அதற்கும் அவர்கள் சில குறிப்பிட்ட மசோதாக்களுக்கு நியாயமான காலத்திற்குள் அனுமதி வழங்காவிட்டால் ஒரு மாநில அரசானது ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்று ஒரு ரிட் மனுவை தாக்குதல் செய்து நிவாரணத்தை தேடிக்கொள்ளலாம். அதுவும் சில வரம்புகளுக்கு உட்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியும் என்று ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளது. எனவேதான் எத்தனை மாதம் என்ற நிர்ணயம் என்பதே இல்லை. அதேபோல் தானாகவே ஒப்புதல் தந்ததாக கருத முடியுமா? காலதாமதம் ஆகிவிட்டது, 1 மாதம் கடந்து விட்டாலோ 3 மாதம் கடந்து விட்டாலோ மசோதா தானாகவே ஒப்புதல் பெற்றுவிட்டதாக கருத முடியாது. அந்த தீர்ப்பும் தற்பொழுது முற்றிலும் நீக்கப்பட்டுவிட்டது. எனவேதான் வழக்கம் போல ஆளுநருக்கு என்ன அதிகாரமோ அதுவேதான் தற்பொழுது நீடிக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் அதுவே தற்பொழுது நீடிக்கிறது. இந்த வழக்கின் தொடர்ந்து போட்டதில் வந்த விளைவுகள் என்னவென்றால் ஆளுநருக்கு அதிகாரத்தை திரும்ப பெற்று தந்துவிட்டார்கள். குடியரசுத் தலைவருக்கும் அதிகாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே நீண்ட காலம் என்பது குறுகிய காலம் என்பதை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன சட்டப்படி நிர்ணயம் செய்ய முடியாது. ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. சில குறிப்பிட்ட மசோதாக்களில் நீண்ட காலம் என்று கருதி ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லைகள் உட்பட்டு வேண்டுமானால் உத்தரவுகளை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆளுநருக்கு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் என்பதே உண்மை.